ரொம்ப நாள் கழித்து விஜய் வந்து காவேரியை பார்க்கறதுக்காக அவர் வீட்டுக்கிட்ட போகிறாரு. போகும்போது அங்கே வந்து காவேரியும் பார்த்துடுறாங்க. காவேரியோட அம்மாவும் பக்கத்தில் நிற்கிறாங்க. உடனே வந்து அவங்க முழிக்காமல், அவங்க அம்மா என்னன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. உடனே அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, இதுதாம்மா நான் ஒரு பாப்பா சொன்னேன்ல, அந்த பாப்பாவோட அம்முன்னு ஒரு பாப்பா சொன்னேன்ல, அவங்களுடைய அப்பா தான் இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரியோட அம்மா என்னன்னு தெரியாத மாதிரி அப்படியே பார்க்குறாங்க. உடனே விஜய் வந்து என்னை யாருன்னு தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் நான் சொன்னேனே, உங்களை யாருன்னு எனக்கு தெரியும், நீங்கள் தானே அம்மாவோட அப்பா, நான் உங்களை ஸ்கூலில் பார்த்துருக்கேன், அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் அடிபட்டிருக்கும்போது கூட நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விஜய்க்கு ஒன்றுமே புரியலை. விஜய்க்கு ஒன்றுமே புரியாமல் அப்படியே நிற்கிறாரு. உடனே காவேரியோட அம்மா வந்து நீங்கள் டீச்சரை பார்க்க வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல்லையே பார்த்துக்கோங்க, அதுக்காகலாம் வீட்டுக்கு வராதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அவங்க காவேரியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது காவேரி சொல்கிறாங்க, ஏம்மா இந்த மாதிரி சொல்கிறீங்க, அவர் பார்க்க தானே வந்திருக்காரு, அதுக்கு போய் அவர் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு சொன்னேன். உனக்குலாம் ஒன்றும் தெரியாது, விடு போ, டீச்சரை பார்க்கணுன்னா ஸ்கூலுக்கு தான் வரணும், எதுக்கு வீட்டுக்கெலாம் வந்து கேட்குறாரு, இன்றைக்கி பேனா காணோம், பென்சில் காணோன்ட்டு நாளைக்கு வீட்டுக்கு வந்து நிற்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் காஃபி போடுறதுக்கு அவருக்கு காவேரியோட அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து காவேரிகிட்ட ஏதாவது சொல்லிவிட்டு வெளியே வரலான்னு சொல்லிட்டு காஃபி போடுறதுக்கு பவுடர் இல்லை, பால் இல்லை, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. விஜயும் வெளியே நின்றுட்டே இருந்தவர் அப்படியே மெதுவாக போக ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அவங்கள தேடிக்கிட்டு காவேரியோட அம்மா போயிட்டே இருக்காங்க. காவேரியோட அம்மா அங்கே போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் பொறுத்து அங்கே பார்த்துடுறாங்க. விஜய் பார்த்த உடனே, மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே புரியாமல் விஜய் வந்து முழிக்கிறாரு. உடனே என்ன அங்கே வந்து தெரியாத மாதிரி பேசிட்டு இங்கே வந்து மாப்பிள்ளைன்னு சொல்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்குறாரு. நான் இவ்வளோ நாள் கழிச்சு காவேரி உயிரோடவே இல்லைன்னு நினச்சிட்டு நான் இப்போ தான் அவளை தேடி வந்தேன். அவளை ஸ்கூலில் பார்க்கும்போது எனக்கே ஷாக்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டில் போய் கேட்டேன், அவங்க எல்லாம் உன் நல்லதுக்கு தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உனக்காகவும் உன் பாப்பாக்காகவும் தான் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. நான் அதுக்கு தான் இன்றைக்கி ஸ்கூலில் தேடி போனேன், நீங்கள் லீவுன்னு சொன்னனால தான் வீட்டு பக்கம் தேடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு விஜய். உடனே ஆமாம் தம்பி, எனக்கிட்டேயும் நீங்கள் எனக்கு உயிரோடு இருக்கீங்கன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். அன்றைக்கி உங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் இப்படி தான் சொல்லிட்டாங்க, விஜய் ரொம்ப சீரியஸாக இருக்கார், அவரை இதுலேருந்து எடுத்தோன்னா அவர் உயிர் போயிடும், அதனால் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய மட்டும் வாங்கிட்டு அவங்க எங்களை மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு ஊரை விட்டு போக சொல்லிட்டாங்க. அதனால தான் நாங்களும் வேறு வழி இல்லாமல் வந்தோம். நீங்களே இல்லாதப்போ நாங்கள் அங்கே காவேரி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் நாங்களும் அங்கேருந்து மூவ் பண்ணி வந்தோம் அப்படின்னு அந்த காவேரியோட அம்மா சொல்கிறாங்க. காவேரியோட அம்மா அப்படி சொன்ன உடனே விஜய்க்கு புரியல. அப்புறமேட்டு 2 பேரும் ஒரு கோயிலுக்கு போயிட்டாங்க. அங்கே கோயிலுக்கு போய் நடந்ததெல்லாம் உங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் நான் விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ நாள் வரலை, அதுக்கப்புறம் கோயிலில் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடந்ததெல்லாம் உங்கள் தாத்தாவும் பாட்டியும் தான் இந்த மாதிரி சொன்னாங்க, விஜய் ரொம்ப சீரியஸாக இருக்கார், அவர் பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. காவேரிக்கு வேறு நடந்ததெல்லாம் மறந்து போயிடுச்சு, அவளுக்கு இந்த நேரத்தில் ஏதாவது ஷாக்காக ஏதாவது சொன்னால் அவளுக்கு என்ன ஆகுமோ எனக்கே தெரியல, அதனால தான் நான் வீட்டில் இருக்கும்போது அப்படி தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க. அதே மாதிரி குழந்தையும் அவங்க தான் விஜய் பிழைக்கிறனால எங்கள் பேத்தியாவது எங்கிட்ட கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டாங்க, அதனால தான் நாங்கள் ஊரை விட்டு வேறு ஊருக்கு வரதாகிடுச்சு, எங்கள் ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க. எனக்கும் இந்த உண்மையெல்லாம் தெரியாது, நானும் இவ்வளோ நாள் காவேரி இறந்துட்டான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், எனக்கு காவேரி உயிரோடு இருக்கிறதே யாருமே சொல்லவே இல்லை, அந்த ஆக்சிடெண்ட்டில் அவள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் நானும் இவ்வளோ நாள் மனசை தேத்திக்கிட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு ஒரு நாள் காவேரியை பார்க்கும்போது எனக்கே என்னன்னு தெரியல, இவ்வளோ நாள் நான் காவேரியை நினச்சிட்டு தான் இருந்தேன், ஆனால் காவேரி இல்லைன்னு ஒரு கட்டத்தில் நினைக்கும் போது என் வாழ்க்கையே வீணாக போன மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு விஜய்.